Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மனத்தியாலங்களுக்குள் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களுடைய சுருக்கங்களை பார்ப்போம். இந்த வகையிலே, அதாவது பேச்சுவார்த்தையில தோல்வியடைந்த அமெரிக்கா ஈரானை இருக்கலாம் என்று சொல்லி, அல்லது ஈரான் அடிப்பணிவாங்க என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இப்ப புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது என்னென்று சொன்னா, நேற்றே அதை பற்றி நாம் பேசினோம். அதாவது ஹோர்மோஸ் நீரினையும் ஈரானுடைய துறைமுகங்களையும் முற்றுமுழுதாக முற்றுகையிடுதல். இதன் மூலம் அமெரிக்காவோட அனுமதி இல்லாமல் ஹோர்மோஸ் நீரிணைக்குள் எந்த நாட்டு கப்பல்களும் உள்நுழைய முடியாது. அதே போல் அங்கிருந்து எந்த கப்பல்களும் வெளிவர முடியாது. அவ்வாறே ஈரானுக்கு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் எந்த கப்பல்களும் சர்வதேச கடற்பரப்புக்குள் நுழைய முடியாது. அப்படிங்கிற ஒரு முற்றுகையை இன்று இலங்கை நேரப்படி சுமார் 8 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இருந்தது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் அநேக நாடுகள் இந்த முற்றுகையை பற்றி எதிர்வு கூறிய கருத்து என்னென்று சொன்னா, ஹோர்மோஸுக்குள்ள எந்த கப்பலும் போகலாம், போனால் அமெரிக்காவோட அனுமதியோடு தான் போக வேண்டும். அமெரிக்காவுக்கான வரி அல்லது கட்டணம் செலுத்தப்படும் ஒரு முறை உருவாக்கப்படுவதற்கு தான் அமெரிக்கா இந்த முற்றுகையை கொண்டு வந்துள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு கிடைக்காத பெட்ரோல் உலகத்தில் எவருக்கும் கிடைக்கக்கூடாது. ஹோர்மோஸினை எல்லாருக்கும் பொதுவாக அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் சுதந்திரமாக திறக்க வேண்டும். அவ்வாறு சுதந்திரமாக திறப்பேன் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் வாக்குறுதி கொடுத்தால் மாத்திரமே இந்த முற்றுகையிலிருந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் பின்வாங்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் முற்றுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஈரானுடைய போர் படகுகள் மிக மிக ஆக்ரோஷமாக ஹோர்மோஸ் வாயிலின் ஊடாக அரபிக்கடலுக்குள் சுற்றித் திரிந்தது. உண்மையிலே சகோதரர்களே, இந்த ஹோர்மோஸ் முடக்கப்படுமானால் நாங்கள் ஏற்கனவே நேற்று கூறியது போல உலகில் மிகப்பெரிய ஒரு போர் மூலக்கூடிய அபாயம் உண்டு. இந்த வகையில இந்த ஈரான், இந்த அமெரிக்கா எந்த வகையில நிர்பந்தித்தாலும் ஹோர்மோஸை எங்கட நிபந்தனைகளுக்கு உடன்படாதவரை நாங்கள் திறக்கவே மாட்டோம் என்று சொல்லி தெளிவாகவே ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. இது மாத்திரமில்லை சகோதரர்களே, ஈரான் சொல்லியிருக்குது, இந்த போர் முடிவடைந்த பிறகு கூட இந்த ஹோர்மோஸுடைய கட்டுப்பாடு இதற்கு பிறகு ஈரானுடைய கையில் தான் இருக்கும் என்று இன்று ஈரான் தெளிவாக அறிவித்துள்ளது. அது மாத்திரமில்லாமல் சகோதரர்களே, தற்போது நான் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது வரும் செய்தி என்னென்று சொன்னா, ஈரான் சொல்லுது, இந்த ஹோர்மோஸ் மற்றும் எங்கள் துறைமுக முற்றுகை அமெரிக்காவினால் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா, அமெரிக்காவோடு தொடர்புடைய அமெரிக்க கப்பல், இஸ்ரேலிய கப்பல் வந்து போகக்கூடிய இந்த வளைகுடாவில் இருக்கிற எல்லா துறைமுகங்களையும் 48 மணி நேரத்தில் உடைத்து தள்ளிவிடுவோம். குறிப்பாக சவுதி அரேபியா, ஓமான், கத்தார், குவைத் நாடுகளுடைய துறைமுகங்கள் முற்றுமுழுதாக அளிக்கப்படும். இதெல்லாம் அமெரிக்காவோடு சம்பந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி இன்று ஒரு காட்டமான அறிக்கையை ஈரானுடைய காத்தமுல் அன்பியா மையம் இன்று தெளிவாக ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளது. இந்த வகையில் சகோதரர்களே, இப்போது நியூஸ் ஃபெஸ்ட் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு பிரவேசிப்பதை தடுப்பதற்கு அமெரிக்கா மேற்கொண்ட தீர்மானத்திற்கு பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து மிக கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி பிரேக்கிங் நியூஸ் குறிப்பிடுகிறது. உண்மையிலே சரியா யோசிச்சு பார்த்தா, இந்த முற்றுகை எதற்காக வருவது? சர்வதேச மட்டத்தில் பெட்ரோல், மசகு எண்ணெய் தட்டுப்பாடு நிலவுது. ஆகவே இந்த ஹோர்மோஸை திறந்தா இது இல்லாம போகும் என்பதுதான் இதில் உள்ள மைய பிரச்சனை. அப்படியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஹோர்மோஸை மையமாக வைத்து ஈரானோடு யாரு பிரச்சனை பண்றாங்க? இஸ்ரேலும் அமெரிக்காவும். மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஈரான் செக் பண்ணி ஹோர்மோஸ் வழியாக பெட்ரோல், அதாவது மசகு எண்ணெய் எடுப்பதற்கான வாய்ப்பினை தொடர்ந்து ஈரான் வழங்கி வருகிறது. இன்று கூட இலங்கைக்கு 30,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இலங்கையை வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் ஈரான் மிக கவனமாகத்தான் இதை கையாண்டு வராங்க. பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில். ஆகவே ஈரானோடு என்ன செய்யணும்? அமெரிக்கா ஒரு ராஜதந்திர முறையில் இந்த விஷயத்தை கையாண்டு அவங்களுக்கு தேவையான எரிபொருள் எடுக்கிற விஷயத்தை அறிவுபூர்வமாக கையாளணும். ஆனால் இந்த அமெரிக்கா என்ன செய்து இருக்கிற பிரச்சனையை மேலும் இறுக்கி, எங்களுக்கு கிடைக்காத எரிபொருள் உலகத்தில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்று அமெரிக்காவுடைய சுயநல திட்டத்தை தான் இந்த முற்றுகை திட்டம் எடுத்து காண்பிக்கிறது. ஆனா அமெரிக்கா வெளியில என்ன சொல்லுது? உலகத்துக்காக எங்களோட படைகள் சென்று ஈரானின் கட்டுப்பாட்டை நீக்கி சுதந்திரமான ஹோர்மோஸ் வழி பாதையை ஏற்படுத்துவது தான் நம்மளுடைய திட்டம் சொல்லி அமெரிக்கா வெளியால சொல்லி வருவது. உண்மை என்ன? அமெரிக்காவுக்கு இந்த பெட்ரோல் கிடைக்கல, அதனால யாருக்கும் கிடைக்க என்று சொல்லி சண்டைக்கு போறாங்க. சரி, அமெரிக்காவுக்கு இந்த ஹோர்மோஸ் வழியாக சென்று தான் பெட்ரோல் எடுக்க வேண்டுமா? அதுதான் வெனிசுலாவை கைப்பற்றி வைத்திருக்கின்றார்களே, அங்குதான் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை வேண்டிய அளவு எடுத்துக்கொள்வார்களே என்று நாம சிந்திக்கலாம். ஆனால் என்ன அங்கு பிரச்சனை என்று சொன்னா, உலகத்தில் 20% வர்த்தகம் தான் இந்த ஹோர்மோஸ் வழியாக நடக்குது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு சவுதி மற்றும் குவைத் போன்ற நாடுகளில் இருந்து எந்த காசியும் இல்லாம ஓசியா எரிபொருளை கொண்டு போவதாகத்தான் தகவல். ஆகவே இவ்வளவு நாளும் அமெரிக்காவுக்கு கிடைத்த இந்த ஓசி பெட்ரோல் இல்லாம போயிட்டு, அடுத்தது
என்று சொன்னா, அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த ஆசிய, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க பிராந்தியங்கள்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான பல்வேறு தளங்கள், கம்பெனிகள், நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாமே இந்த மத்திய கிழக்கில் இருந்து கிடைக்கின்ற எரிபொருளை பயன்படுத்தித்தான் இவர்கள் அவற்றை நடத்தி வருகின்றார்கள். இப்ப அவற்றை முறையாக இயக்க முடியாமல் பல கோடி டாலர்களை அமெரிக்கா இழந்து வருகின்றது. ஆகவே வேறு வழியில் எப்படியாவது சண்டை பிடிச்சி இந்த ஹோர்மோஸை திறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த அமெரிக்கா வந்திருக்கின்றார்களே தவிர உலகத்தில் வைக்கிற நலன்களுக்காக இவர்கள் இந்த இடத்துல அவங்க வரையில்லை. இந்த வகையில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு செய்தி, ஈரானுடைய தரப்பிலிருந்து மீண்டும் கடுமையான எச்சரிக்கைகள் அமெரிக்காவுக்கு சென்ற வண்ணமே உள்ளது. அதாவது தற்போது முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும், இந்த முட்டாள்தனமான அமெரிக்க ஜனாதிபதியுடைய முடிவுகளை நேட்டோ நாடுகள் கூட ஆதரிக்கவில்லை. எனவே இந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிலிருந்து நீங்காவிட்டால் அரபிக்கடலின் ஆழத்துக்கு, அடிமட்டத்திற்கு அனுப்பிவிடுவோம் என்று ஈரான் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை பகிரங்கமாக பென்டகனுக்கு அறிவித்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்த வகையிலே டொனால்ட் ட்ரம்ப் தனது சோசியல் மீடியா, அதாவது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ஒரு செய்தியை எழுதியுள்ளார். அந்த செய்தியை பிபிசி தற்போது தமிழில் கொடுத்துள்ளது. அது என்னன்னு சொன்னா, முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளிவரும் அனைத்து சரக்கு மற்றும் போர்க்கப்பல்களும் தடுக்கப்படும். ஈரானுடைய கடற்படைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு அவை தற்போது அரபிக்கடலின் ஆழத்தில் 158 கப்பல்கள் கிடக்கின்றது என்று தனது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியலில் எழுதியுள்ளதாக பிபிசி செய்தி குறிப்பிடுகிறது. அடுத்த ஒரு செய்தி வருகிறது. மத்திய கிழக்கில் பெரும் அரசியலில் ஒரு பதட்டம் ஏற்பட்டுள்ளதாம். அது என்னன்னு சொன்னா, அர்துகான் சொன்ன ஒரு செய்தி மத்திய கிழக்கு தொடக்கம் அமெரிக்கா வரை ஆடி போய்விட்டதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதாவது சந்தர்ப்பம் வந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கிய ராணுவம் செயற்படும் என்று எர்துகான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசிய செய்தி மத்திய கிழக்கில் அதிர்வலைகளை தோற்றுவித்ததாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், துருக்கி அதிபர் எர்டோகனை பொறுத்தவரையில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தும் காயப்பட்டு இருந்தும் கூட சமாதானம் என்று, மிதவாதம் என்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஆதரித்து செயற்பட்டு வந்தது துருக்கி. ஆனால் இப்போது இவ்வாறான ஒரு விஷயம் பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. என்று சொன்னா, துருக்கியிலையும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பயே பிளேட்டை சரியா போடுவோம் சொல்லி எர்டோகனுடைய நாடகமாகத்தான் இது இருக்க வேண்டும். இவ்வளவு நாளும் செய்யாத விஷயத்தை இதற்கு பிறகு செய்ய போறாங்களா? நபிகளார் துருக்கியை பற்றிய தெளிவான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இமாம் மஹதி வருவதற்கு சில முக்கியமான விடயங்கள் நிகழுமாம். அந்த வகையில துருக்கியுடைய ஆட்சி ரத்தம் சிந்தாத முறையில் கைப்பற்றப்படும். அவ்வாறு கைப்பற்றப்பட்டால் இமாம் மஹதி அவர்களின் வருகை ஊர்ஜிதமாக்கப்பட்டது போலாகும் என்று ஹதீஸ் விளக்கங்கள் காணப்படுகிறது. அதாவது இந்த ஹதீஸ்ல பாருங்க, ரத்தம் சிந்தாத முறையில இந்த ஆட்சி கைப்பற்றப்படும் அப்படின்னு என்ன? இந்த மாதிரி எர்டோகன் போல அங்காலையும் கதைச்சி இங்காலையும் கதைச்சி காலத்தை ஓட்டி செல்பவர்களை அந்த மக்கள் யுத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் துரத்தி விடுவார்கள் என்பது போலத்தான் விளங்குது. அதாவது நீ எல்லாம் இருந்து சரி வராது. சகோதரே, நான் இதற்கு முன்னாலும் கூறியுள்ளேன், உலகத்தில் 6வது வல்லரசு துருக்கி. நேற்று கூட நான் சில ஊடகங்களில் பார்த்தேன், கடலில் இருந்து தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை துருக்கி வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது என்று பெருமையாக வெளியிட்டிருந்தார்கள். இதெல்லாம் பெருமை அடைந்து ஏதாவது பிரயோசனம் இருக்குதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இவைகள் எல்லாம் தற்போதுள்ள பிரச்சனைகளில் இஸ்லாமியர்களுக்கு பயன்படாது உள்ள ஏட்டு சுரக்காய் ஆயுதங்கள் போலத்தான் தென்படுகிறது. ஈரானை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் இந்த துருக்கி. ஈரானை எடுத்துக்கொண்டால் ஏவுகணை பலம் தான் உச்சத்தில் இருக்கின்றது. ஆனால் துருக்கி ஏவுகணை, வான்படை, தரைப்படை என்று பலமிக்க நாடு. ஒரு காலத்தில் துருக்கியை சொன்னாங்க ஐரோப்பாட நோயாளி. ஐரோப்பாவில் ஒரு சக்தி மிக்க ஒரு நாடு துருக்கி. ஆனால் அவையெல்லாம் இருந்து என்ன பிரயோசனம்? இன்னொரு மாதிரி நாம சிந்திச்சா இப்படி யோசிக்கலாம். அதாவது துருக்கி தற்போது அதிநவீன ஆயுதங்களை வெற்றிகரமாக கண்டுபிடித்து வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு. அந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்போது எங்கே? அவர்களுடைய களஞ்சிய சாலைகளில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஒரு நாள் ரத்தம் சிந்தாத புரட்சியின் மூலம் துருக்கி கைப்பற்றப்பட்டு இமாம் அவர்களுடைய ஆட்சி, அதாவது இமாம் மஹதி அவர்களுடைய ஆட்சி உருவாகும் போது அவர்களுக்கு பலமிக்க ஆயுதங்கள் தேவை. ஆகவே அந்த காலத்தில் போதுமான ஆயுதங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் துருக்கியிலிருந்து கிடைக்கும் என்பது நமது யூகம். அடுத்தது ஒரு தங்கமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது ஈரான் தற்போது உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட செய்தி. அதாவது ஈரானின் மிக முக்கிய இலக்குகள் தாக்கப்படும் போது ஈரான் இதற்கு பிறகு பார்த்து கொண்டிருக்காது. எங்களிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் முதல் முறையாக ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது. 2500 கிலோமீட்டருக்கு உள்ளால ஈரான் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கும் போது இதுவே அதிக தூரம் இவ்வாறான ராக்கெட்டுகளை ஈரான் உற்பத்தி செய்வதை தடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கொக்கரித்து வந்தது. சைப்ரஸ் தீவுக்கு, அதாவது இஸ்ரேலை கடந்து மத்திய தரைக்கடலில் உள்ள சைப்ரஸ் தீவை நோக்கி ஈரான் தாக்கிய போது பெஞ்சமின் நெத்தன்யாகு கொக்கரித்தார். நான் சொன்னேன், இந்த ஐரோப்பாவையும் தாக்கக்கூடிய வல்லமையை ஈரான் பெற்றுவிட்டது என்று இவர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரம் 4000 கிலோமீட்டர் தூரமான, அதாவது இலங்கைக்கு தெற்கில் அமைந்துள்ள பிரித்தானிய தீவில்
பகுதியில் அமைந்திருக்கும் அமெரிக்க தளத்தை நோக்கி ஈரான் தாக்கிய போது உலகமே, குறிப்பாக அமெரிக்காவே அரண்டு போனது. 4000 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இது ஆபத்தானது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகம் முழுக்க கூவியது. ஆனால் இப்போது ஈரான் வெளியிட்டிருக்கின்ற செய்தியை இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் கேட்டிருக்கும். 2500 என்ன 4000 என்ன, சுமார் 12500 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய, அதாவது ஈரானிலிருந்து அமெரிக்காவை தாக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் எங்களிடம் தயார் நிலையில் உள்ளது என்று ஈரான் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்த போது அவர்களுக்கு, யாருக்கு, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடுத்தது என்ன பேசுவது என்று தெரியாத நிலையில் தடுமாறி இருக்கின்றார்கள். இப்போது அதாவது ஈரான் இப்போது தெளிவாக குறிப்பிட்டுள்ளது, சாத்தியமான தாக்குதல்கள் எங்கள் நாட்டின் முக்கிய இடங்கள் மீது அமெரிக்கா இதற்கு பிறகு அமெரிக்கா செய்யுமானால் நாங்கள் வாஷிங்டன் டிசிக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று மிக தெளிவான செய்தியை இன்று ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டது. ஈரானுடைய கடற்படைகளையே நாங்கள் மூழ்கடித்து விட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேசி வந்தார். ஆனால் ஈரான் தற்போது ஒரு அருமையான காணொலியை வெளியிட்டுள்ளது. அதாவது ஆயிரக்கணக்கான இராணுவ படகுகள் எங்களது நிலத்தடி சுரங்கங்களில் காணப்படுகின்றது என்று மிக நீண்ட காணொலி ஒன்றை தற்போது IRGC வெளியிட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செய்திகள் வரும்போது சகோதரர்களே, அடிக்கடி வரும் செய்தி என்னன்னு சொன்னா, எங்கிட்ட 500க்கும் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் உள்ளது. அந்த செய்தி அநேக ஊடகங்களில் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி சகோதரர்களே, மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.